Guys, it's happening. Actually, it's happening இல்லை, it's happened. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட பிடிசி ட்ரேட் ஆக்சுவலி காட் ஹிட் த டார்கெட். ஆக்சுவலி 2 days முன்னாடி வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். இதுதான் அந்த வீடியோ. ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துடுங்க அந்த வீடியோவை. ஆக்சுவலி நான் அந்த பிடிசி ட்ரேட் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறது மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். மார்க்கெட் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பிடிசி ரொம்ப நாளாகவே ஹைலோஸ் ஃபார்ம் பண்ணிட்டே போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹைலோ ஃபார்ம் பண்ணோடனே பாருங்கள் எனக்கு எத்தனை கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். ஆக்சுவலி இதுதான் ரொம்ப நாளாக ஒரு சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்கு, இந்த ஏரியா, இந்த க்ரீன் ஏரியா. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கான்ஃபிடன்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த சப்போர்ட்டில் ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஹையலோஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. என்னோடய அந்த க்ரீன் கலர் சப்போர்ட் இருக்கு பாருங்கள், இந்த பேனட்டோட சப்போர்ட், இதை வந்து பிரேக் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் சிஎம்இ கேப் செக் பண்ணேன். இப்போ ஆக்சுவலி சிஎம்இ கேப் ஃபில் பண்ணணும், அதுக்காண்டி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த இடத்துல ஃபில் ஆச்சு. ஸோ என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா, பிடிசியோட என்ட்ரி ப்ரைஸ் 67,470. ஸோ நான் எந்த இடத்துல என்ட்ரு ஆயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 67,470. எக்ஸாக்டாக அந்த இது ஃபில் ஆன உடனே என்ட்ரி எடுத்துருந்துருக்கேன். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருந்துருக்கேன். ஓகேங்களா? எஸ்எல் வந்து இந்த லோக்கு கீழே. ஓகேங்களா? ஸோ ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணலை. என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஏன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்த டச் பண்ணோன்னே என்னோடய 50% ஆர் 75% பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு எஸ்எல்லை வந்து என்ட்ரிக்கு மூவ் பண்ணிடுவேன். ஓகேங்களா? எஸ்எல்லை என்ட்ரிக்கு மூவ் பண்ணியாச்சு. தென் பார்த்தீங்கன்னா என்னோடய செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இங்கே 75% க்ளோஸ் பண்ணிடுவேன். இப்போ மார்க்கெட் வந்து இப்படியே போய் இந்த ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிச்சுன்னா நம்மளோட டார்கெட், செகண்ட் டார்கெட் ஹிட் ஆயிரும். ஸோ அப்படியே மார்க்கெட் நீங்கள் ஏமாற்றிட்டு அப்படி கீழே வந்தாலும் நம்ம தான் ஆல்ரெடி 75% புக் பண்ணிட்டோமே. ஓகேங்களா? ஸோ எஸ்எல்ல மூவ் பண்ணியாச்சு, புக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சாரி, ஸோ இப்படி தான் என்னோடய ட்ரேட் எடுத்தேன். பட் நான் உங்கள்ட்ட சொன்னது ஒரு 2-3 கான்ஃப்ளூயன்சஸ், இன்னும் மல்டிபிள் கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்து தான் அந்த ட்ரேடு எடுத்தேன் ஆக்சுவலி. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஏரியாவை, இதுதான் ஆக்சுவல் லோவாக இருந்திருக்கு பார்த்தீங்களா, நான் எக்ஸாக்ட் லோவில் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். அப்போது இந்த லோக்கு இந்த லோ பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் லோ. ஓகேங்களா? இந்த லோ பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் லோ. ஸோ நான் இந்த இடத்துல தான் என்ட்ரி எடுத்து இப்போ நல்ல ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. $280 $270 அரௌண்ட் அதில் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்படி தான் கைஸ் என்னோடய ட்ரேடை சக்ஸஸ் பண்ணேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். பார்க்கலன்னா சாரி, பார்த்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு கங்க்ராட்ஸ். 6% இன் ப்ராஃபிட்ங்க 2 daysல. ஸோ இப்போ நம்ம லிவரேஜ் எவ்வளோ எடுக்கிறோம் அதை பொறுத்து. ஆக்சுவலி 7x லிவரேஜில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இந்த மாதிரி ட்ரேட் எடுத்து தான் கைஸ் என்னோடய லாஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு நான் ஆக்சுவலி ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு ரீசனே இதுதான்.
எனக்கு ஹை கன்விக்ஷனில் ட்ரேட் மட்டும் தான் எடுப்பேன். அதுவும் இல்லாமல் நிறைய ட்ரேட்ஸ்லாம் எடுக்கவே மாட்டேன். இதுதான் என்னுடைய இந்த 2-3 டேஸில் இதுதான் என்னுடைய லாஸ்ட் ட்ரேடாக இருந்துச்சு. ஓகேங்களா, நான் ஆக்சுவலி ப்ராஃபிட் ஷேர் பண்ணியிருக்கணும். வேணாமே, என்ன ஆல்வேஸ் ப்ராஃபிட்டே ஷேர் பண்ணி என்னை டெம்டாக வைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு தோணும். ஸோ அதனால் என்னோடய ப்ராஃபிட்டை காட்டலை. ஓகேங்களா, நம்ம அன்வான்ட் ட்ரேட்ஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி குவான்டிட்டி முக்கியம் இல்லை, குவாலிட்டி ட்ரேட்ஸ் தான் முக்கியம். ஓகேங்களா, நான் வந்து டெய்லி ட்ரேட் எடுக்கிறேன், நான் வந்து டெய்லி 3 ட்ரேட்ஸ் எடுக்கிறேன், இத்தனை ட்ரேட்ஸ் எடுக்கிறேன், அது டசன்ட் மேட்டர். நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், அதில் தான் நம்ம ட்ரேட் என்ட்ரியாக ஆகணும். ஓகேங்களா, ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, கோ வித் த ஃப்ளோ. ஓகேங்களா, இதுதான் நம்மளை ப்ராஃபிட்டபிளாக மாற்றும். எஸ் கைஸ், இது ஒரு குயிக் அப்டேட், ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா யூஸ்ஃபுல்லான அப்கமிங் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய், டேக் கேர்.